சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு இதுவரையிலும் ஐஸ்வர்யவான்களுக்கு எச்சரித்து ஆலோசனை சொன்னார். இப்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு பேசுகிறார். இப்பிரபஞ்சத்தில் துன்மார்க்கரும் இருக்கிறார்கள், தரித்திரரை அநியாயமாய் ஒடுக்குகிற ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். அதே வேளையில் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் துன்பப்படுத்துகிறார்கள், நீதிமான்களோ துன்பப்படுகிறார்கள். பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு யாக்கோபு ஆறுதலான 3 சத்தியங்களை இங்கு சொல்லுகிறார். அவையாவன: கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வானத்திற்கு பரமேறி போனார். மறுபடியும் வருவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டு பரலோகத்திற்கு சென்றார். அவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. கர்த்தரின் வருகை உடனே வரலாம், ஒருவேளை தாமதமாகலாம். கர்த்தருடைய வருகை எப்போது இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய ஊழியத்தை செய்து முடித்த பின்பு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகும் வெகுமதிக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வயலில் வேலை செய்கிறவர்கள் தங்கள் வேலையை செய்து முடித்துவிட்டு தாங்கள் செய்த வேலைக்கான கூலியை வாங்கிக் கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும். நமக்கு பொறுமை வேண்டும் என்று தத்துவ ஞானிகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். உலக பிரகாரமான பொறுமை வேறு, ஆவிக்குரிய பொறுமை வேறு. உலக பிரகாரமாக பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு வெகுமதி வாக்கு பண்ணப்படவில்லை. அவர்கள் நிச்சயம் இல்லாமல் காத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமோ கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதினால் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். நிலத்தில் பயிரிடுகிறவர் பயிரிட்ட பின்பு பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவருக்கு நற்பலன் உண்டாக வேண்டுமென்றால் முன்மாறியும் பின்மாறியும் வர வேண்டும். இவ்விரண்டுமே மனுஷருடைய சித்தத்தின் பிரகாரம் வராது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு ஏற்ற வேளையில்தான் முன்மாறியும் பின்மாறியும் வரும். நிலத்தில் பயிரிடுகிறவர் இந்த சத்தியத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். தன்னுடைய நிலத்தில் பயிரிட்ட பின்பு பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் அனுப்புகிற ஆசீர்வாதமான முன்மாறியும் பின்மாறியும் வரும். ஒவ்வொரு விசுவாசியும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்வது எளிதான பாடம் அல்ல. நடைமுறையில் நீடிய பொறுமையோடு இருப்பது மிகவும் கடினம். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருந்தால் மாத்திரமே நம்மால் நீடிய பொறுமையோடு காத்திருக்க முடியும். நீடிய பொறுமையோடு இருப்பது கடினம் என்பதனால் யாக்கோபு இந்த சத்தியத்தை மறுபடியுமாக சொல்லுகிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று திரும்பவும் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்களை உண்மையோடு நிறைவேற்ற வேண்டும். பரலோகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பார்வை
நிலையுள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை பிரகாசமுள்ள மனக்கண்களால் நோக்கி பார்க்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கும் வரையிலும் நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டு. இவை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இவற்றிற்கு மத்தியிலும் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இது சத்தியமான வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இது சீக்கிரத்தில் நிறைவேறும். நாம் இன்னும் அதிக காலம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் முறையிடுவதனால் நமக்கும் பிரச்சனைகள் உண்டாகும், மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்குமே பொதுவான சத்துரு ஒருவன் இருக்கிறான். விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்முடைய சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் இணைந்து போராட வேண்டும். இணைந்திருக்க வேண்டிய நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிட்டால் நமக்குள் ஒற்றுமை இருக்காது. நம்முடைய பலம் குறைந்து போகும். சத்துருவுக்கு முன்பாக நாம் பலவீனமாகி விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோருமே இப்பிரபஞ்சத்தில் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம் எல்லோருக்குமே பாடுகள் உண்டு. நாம் பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். வேதனைகளை அனுபவிக்கும் போது மற்ற சகோதரருக்கு விரோதமாக முறையிடாதிருக்க எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். நம்மை போலவே மற்ற விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறார்கள் என்னும் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிட்டால் அவிசுவாசிகளைப் போலவே அவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முதலாவது விசுவாசிகளுக்குத்தான் வரும். அதன் பின்புதான் அவிசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நாம் மிகுந்த கவனத்தோடு நீடிய பொறுமையோடு உபத்திரவங்களை சகித்துக் கொண்டு மற்ற விசுவாசிகளுக்கு விரோதமாய் நாம் முறையிடாதிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு வருவது போல விசுவாசிகளாக நமக்கும் நியாய தீர்ப்பு வரும். பாலஸ்தீன தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்யும். விதைப்பு காலத்தில் முன்மாறியும் அறுப்பு காலத்தில் பின்மாறியும் பெய்யும். இந்த வசனத்தில் இந்த வாக்கியம் ஆத்தும அறுவடையின் கனியை குறிப்பிடுகிறது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ஆவிக்குரிய முன்மாறி பொழிந்தது. இந்த காலத்தின் முடிவில் ஆவிக்குரிய பின்மாறி பொழியும். சபை காலத்தின் முடிவில் ஆத்துமாக்கள் பரிபூரணமாக அறுவடை செய்யப்பட்டு கூட்டிச் சேர்க்கப்படும்.